சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல திருச்சாட்டியக்குடி பதிகத்தை ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி மிக அழகாக சிறப்பாக, ஏன்னா அந்த முழு திருப்பதிகமுமே வேதம் சார்ந்து இருப்பதனால அத வேதத்தின் கண் கொண்டு நமக்கு மிக அழகாகவும் எளிமையாகவும் பொருள் சொல்லி வருகின்றார்கள் புளோரிடா மாநிலத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கும் சுவாமிஜி ஐயா அவர்கள். ஐயாவை பத்தி நாம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கின்றோம். வேதம், ஆகமம், அதே நேரத்துல சைவ சித்தாந்தம், உபநிடதங்கள் என்று பல கோணங்கள்ல, அதாவது பன்முக நோக்கம் என்று சொல்லியாச்சுன்னா ஐயாவும் பன்முக நோக்கில தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஐயாவுடைய பொழிவிலிருந்தே நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் திருச்சாட்டியக்குடி பதிகத்திலிருந்து மீண்டும் நமக்கு இன்றைக்கு, அதாவது பிறப்பற்ற பற்றற்றானுக்கு உற்றார் உறவினரா என்ற ஒரு அழகான தலைப்புல, ஆனா சாட்டியக்குடி பதிகத்தில் இருந்து நமக்கு எளிமையான பொருள் சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா, சிவாய நம. வாகர்த்தோ விவசம்பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஓம் நிதையே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் களல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் சம்பதம திருத்தாள் போற்றி போற்றி பரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்றவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்பவண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்தெய்த பாடல் ஒன்றறைந்திடும் சுந்தரன் அடிகள் போற்றுவாம். சிவாய திருச்சிற்றம்பலம். நான் திரு லாவண்யா அவர்கள் அருளிய ஒரு பொழிவை 3 நாட்களுக்கு முன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது பித்தன் என்ற ஒரு வார்த்தைக்கு பல கோணங்களில் இருந்து பல பாடல்களில் இருந்து பல அருளாளர்கள் அருளிய கருத்துக்களை மிக அருமையாக தெரிவித்திருந்தார். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், நான் சென்ற பொழிவில் கூறியிருந்தேன் ரமண மகர்ஷியோட உபதேச சாரம் என்று. அதில் கண்மம் பாயந்தரல் கற்றனதான யால் கண்மம் கடவுள உந்தி பர கண்மம் ஜடமாதால் உந்தி பரம் கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். அதாவது நாம் என்னதான் கர்மங்கள் செய்தாலும் அதற்கு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஒழிய அதற்கு பலன் நாம் எதிர்பார்த்த பலன் கிட்டாது.
இதை ரமண மகரிஷி பலன் என்று பொதுவாக ஒரு வரியில் கூறிவிடுகிறார். அந்த பலன் கிட்டலாம், கிட்டாமலும் இருக்கலாம். ஆனால் சென்ற பொழுதில் லாவண்யா கூறியது போல அந்த பலன் நாம் எதிர்பார்த்த பலனாகவும் இருக்கலாம், அல்லது அந்த பலன் வேறு விதமாக எதிர்பாராத பலனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஏருக்கு மாறான பலனாகவும் இருக்கலாம், இல்லது ஒன்றுமே இல்லாமலும் இருக்கலாம். இப்படி நம் கணிதத்தில் கூறுவது போல பல ப்ராபபிலிட்டிகள் உண்டு. இது எந்த பலன் எப்படி வரும் என்பது இறைவனுடைய திருவருள். எனவே இந்த கர்மங்களுக்கு நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு பலன் தரக்கூடிய சக்தி இல்லை. எனவே அவை ஜடம். இந்த கர்மங்கள் கூடிய பலனை கொடுக்கக்கூடியவன் ஈசன். எனவேதான் அவனுக்கு கர்ம பலதாத்தா என்று கூறுகிறோம், உருத்திரர் என்று கூறுகிறோம், சிவன் என்று கூறுகிறோம். அந்த கர்ம பலதாத்தாவன் அண்ணாமலையார் இன்று வரை இந்த பன்முக நோய்கள் 9ஆம் திருமுறை என்ற விடாமுயற்சிக்கு எதிர்பார்த்த பலனையே, ஒரு சில நேரம் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிக பலனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அண்ணாமலையாரின் திருவருள் என்றே நாம் நினைந்து அண்ணாமலையாருக்கு நன்றி கூறி இதை விடாமுயற்சியாக செய்து கொண்டிருக்கும் சிவலாவண்யாவிற்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அருளுமாறு இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தலைப்பை நான் தொடங்குகிறேன். பாடல் 5 கருவூரார் திடீரென்று ஒரு திசை திருப்புகிறார். இதுவரை இறைவனை பற்றிய பெருமைகளை கூறி அவர் அப்படி உள்ளவர், இப்படி உள்ளவர், அவருக்கு கைலாயத்தில் இருக்கிறார், அங்கே தேவலோகத்தில் பார்த்தால் அவர் பின்னால் சந்திர சூரியர்கள், இந்திரர்கள், இவ்வாறு விஷ்ணு காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள், இப்படி அவர் ஒரு புடைசூழ ஒரு பெரிய தர்பாரில் இருக்கிறார் என்று காட்டிவிட்டு மற்ற அவருடைய பூஜை முறைகள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் காட்டிவிட்டு திடீரென்று ஒரு திசை திரும்புகிறார். என்ன திசை என்றால், இந்த பாப்பா அவருக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு மகன், மனைவி, மருமகன், இப்படி உறவுகளை கூறுகிறார் 5வது பாடலில். இந்த 5வது பாடலின் இறுதி வரிகளையும் 4வது பாடலின் இறுதி வரிகளையும் நாம் இணைத்து சென்ற பொழிவில் பார்த்தோம். இன்றைய பொழிவில் இந்த உறவு முறைகளை ஏன் கருவூரார் திடீரென்று கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார்? இறைவனுக்கு உண்மையிலேயே இந்த உறவுகள் உள்ளனவாம்? இவை எப்படி வந்தன? ஏனென்றால் நாம் இறைவன் பிறப்பில் என்றுதான் கேள்விப்பட்டுள்ளோம், படித்துள்ளோம். பல திருமுறைகளிலும் பிறப்பிலி என்றும் அவனை நாம் படித்துள்ளோம். அதாவது பெற்றோர் கிடையாது இறைவனுக்கு பிறப்பே இல்லை, அது அவருக்கு ஜாதகமே கிடையாது. அப்புறம் எங்க இருந்துச்சு சொந்தக்காரங்கள்லாம் அப்படின்னு அந்த ஒரு கருத்தினையும், எதற்காக இங்கு கருவூரார் இந்த உறவு முறைகளை கொண்டு வந்து அவரை ஒரு குடும்பஸ்தினராக்குகிறார் என்ற ஒரு கருத்தையும் நாம் சிறிது ஆராய்வோம். மிக ஆழமான கருத்து இது. ஏனென்றால் கருவூரார் நான் அடிக்கடி கூறுவது போல சித்தர். அவர் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி உங்க வீட்டு கிள்ளுக்கீரை இல்லை அவர். அதனால அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சாதான் அதுக்கு புரியும். எதுக்கு அப்படி கொண்டு வந்து ஒரு உறவு முறையெல்லாம் சேர்க்கிறாருனாக்க நமக்கு கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் போது நல்லா புரியுது. அது என்ன நம்ம பார்ப்போம். இப்போ அவருக்கு சொல்ற உறவு முறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, திருமகன் முருகன்ல ஆரம்பிக்கிறார். அப்புறம் தேவி உமையாள், மருமகன் மதனன், மருமகள் தாயாம் திருமகள், மாமனேல் இமவான், தருமனை மலையுடை அரையர்தம் பாவை, வளன் சிவபுரன், அதாவது சொல்லுமாவது சிவபுரம், அப்புறம் தோழன் குபேரன் அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு காட்டுறாரு. இது எதுக்காக கொடுக்கிறாரு? ஏன் இப்படி ஒரு குடும்பியாக காட்டுகிறார்? ஏனென்றால் இப்பொழுது நாம் இறைவனை பகவான் என்றும் ஈசன் என்றும் முக்கியமான பெயர்களால் வழங்குகிறோம். இந்த பகவான் என்பதற்கு பல விதமான பொருள்கள் கொள்ளலாம்.
ஆனால் நம் ஆகம முறைப்படியும் வேதங்கள் முறைப்படியும் இந்த பகவான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னால் அந்த பகவானுக்குரிய தகுதி உடையவர் யார், என்னென்ன தகுதிகள் இருக்கின்றன என்று பார்க்கும்போது அதில் அன்பான குடும்பமும் ஒரு தகுதி என்று நாம் அறிகிறோம். அப்படியானால் இந்த பகவான்னாக்க இப்ப யார் அவரை பகவான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சம்பந்தர் சொல்லியிருக்காரு, அப்பர் சுவாமி சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, நம்பி ஆரூரர் சொல்லியிருக்காரு, கருவூராரும் சொல்றாரு. அந்த முறை பகவானே சொல்றாரு. அப்ப பகவான் சொன்னாக்கா அதுக்கு ஒரு தகுதியா இருக்கணும் இல்லையா? அப்ப தகுதியா இருக்கணும்னாக்கா அந்த பகவானுக்குள்ள டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கணும். அதுல என்னென்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் இவர் தகுதியா இருக்காரா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேமிலியை கொண்டு வந்து இங்க சொல்லுகிறார். கருவூரார்ல இருந்து ஆரம்பிப்போம். கங்கை கொண்ட சோழேஸ்வரம் 9ஆம் திருமுறை 13வது பதிகம் 5ஆம் பாடல். சுருதி வானவனாம், சுருதின்னு ஆரம்பிக்கிறார். சுருதினா வேதம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம், சுருதி வானவனாம், வானவன் சொல்லிடுறார். சுருதி வானவனாம் திருநெடுமாலாம், இதெல்லாம் சிவனை சொல்றாரு. அவர் வேதங்கள் அவரே காக்கும் கடவுள். சுருதி வானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம், அவனே இந்திரன், பிரஜாபதியும் அவனே, இந்திரனும் அவனே. அப்புறம் யாருடானா பருதி வானவனாம், சூரியனும் அவனே, சந்திரனும் அவனே, எல்லாம் சொல்லி. சுருதி வானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதி வானவனாம் படர் சடை முக்கட் பகவானாம் அப்படிங்கிறார். பகவான் சம்மரி. அந்த பகவான் எப்படிப்பட்ட பகவான்? அக உயிர்க்கு அமுதாம், எருது வாகனாம், ஏழ்கள் மூன்றரித்த ஏறு சேவகனுமாம், பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம். அருமையான வரி எழுது. கருதுவார் கருதும் உருவமாம். நீங்க எந்த வடிவுல இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த வடிவுல வரும். எல்லா வடிவிலையும் வந்திருக்காரு. அதாவது இந்த ஜாதியில, இந்த மதத்துல, இந்த வடிவத்துல, இந்த நிறத்துல ஒன்னும் பேதமே இல்லை இறைவனுக்கு. எல்லாம் எல்லா உயிர்களையும் இருக்கார். மனிதர்கள் வடிவம் மட்டுமல்லாமல் பல பிராணிகளின் வடிவமாகவும் இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். பட்டீஸ்வரம் என்ற இடத்தில் நம்பி ஆரூரார் அவரை தொழ வந்த பொழுது, இந்த பையன் காசு கேட்டுட்டா இருக்கேன், அப்ப பார்த்தாலும் இவங்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி உழவன் உளத்தியாக சென்று மாறுவேடம் சென்று மறைந்து விட்டார்கள். அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்லன்னா, கரூரார் கூறியதை போல பல வடிவங்களில் வரக்கூடியவர் இறைவன். இதை நமக்கு நம்பி ஆரூரே சொல்றார் பாருங்க. ஆரூர் அத்தா ஐயாற்றமுதே அளப்பூர் அம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவிற் கருகா ஊரானே பேரூர் உறைவாய்ப் பட்டிப் பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே. அப்படி அப்புறம் சோமாசி மாற நாயனார் சென்ற அவர் செய்த யாகத்தில் அவர் ஒரு தாழ்ந்த இனத்தவரை சேர்ந்த ஒரு கணவன் மனைவியாக அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்தார்கள். இப்படி இறைவன் பல உருவில் அடியார்களை ஆட்கொண்டுள்ளார். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பகவான் என்பதனால் திருப்பி பகவானுக்கு செல்லுவோம். ஞான சம்பந்தரிலிருந்து, காளிப்பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தரிலிருந்து நான் கூறியது போல திருநாவுக்கரசர் மற்றும் அருளாளர்கள் அவரை பகவான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். 1ஆம் திருமுறை பல இடங்களில் வந்துள்ளன. நமக்கு சமயத்தின் காரணமாக ஒரு சில பதிகங்களை இங்கு நான் சுட்டி காட்டுகிறேன். திருப்பழனம் 1ஆம் திருமுறை 67வது பதிகம் 4வது பாடல். உரமண்ணுயர் கோட்டு அலறு கூகை அலறு மயானத்தில் இரவிற் பூதம் பாட ஆடி எழிலார் அலர் மேலை பிரம்மன் தலையில் அரவ மேற்ற, பிரம்மனோட மண்டை ஓட்டுல அமுதம் ஏற்ற, சாப்பாடு ஏற்ற, பிச்சை ஏற்ற, பிரசாதம் ஏற்ற பெம்மான்
எமையாளும் பரமன் பகவன், பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே. பாப்பா பாப்பா நகர். பரமன் பகவன் பரமேஸ்வரன் பழன நகராரே பகவன். அடுத்தாற் போல திருவிடைமருதூர். நடைமறு திரிபுரம் எரியுண நகை செய்த, சிரிச்சுட்டே இருச்சார், நகை செய்த நடைமறு திரிபுரம் எரியுண நகை செய்த படைமறு தழலல மழுவள பகவன் உடைமருது இளமுகில் வளம் அமர் பொதுளிய திருவிடைமருதூர். இடைமருதூர் அடைய நம் இடர்கடல் எளிது. உங்களுடைய இடர்கடுவது எவ்வளவு எளிதுன்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அங்க பகவான் அப்படிங்கிறார். கர்த்தாப்புல இரண்டாவது திருமுறை திருப்பூந்தராய். மகரவார் கடல் வந்தனவும் மணற்காணல் வாய்ப்புகலி ஞான சம்பந்தன் எழில்மிகு பூந்தராய் பகவனாரை பரவு சொன் மாலை 10 வல்லார் அகல்வர் தீவினை. தீல்வினை அகன்ற பிறகு என்ன ஆகுங்க? நல்வினையோடு உடனாவாரு. திருக்கொச்சவயம் இரண்டாம் திருமுறை 83வது பதிகம் 5வது பாடல். பனிவளர் மாமலைக்கு மருகன். இவர் அங்க ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றார். பனிமலர் மாமலை இமவான், அவருக்கு மருமகர். தோழன் யாருனார்? இவருக்கு முன்னாடி சாட்சி, இவர் கரூர் தேவருக்கு முன்னாடி அவர் சொல்லிவிட்டார். பகவானுங்கிறதுக்கு அந்த டெஃபினேஷன்லாம் ஒன்றும் இல்லையா? பனிவளர் மாமலைக்கு மருகன், குபேரனோடு தோழமை கொள் பகவன், இனி அன வல்லவற்றை இனிதாக இல்லாதவற்றை இனியதாக நல்கும் இறைவன். என்ன இனிதாக இல்லாதது? பிறவி இனிது இல்லை. நம்ம எல்லாம் இனிதான் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பிறவி துன்பம். இந்த பிறவியையே இன்பமாக்கும். இனித்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தை என்று மனித்த பிறவியும் வேண்டுவது, அதாவது தொல்லை கொடுக்கக்கூடிய, நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இந்த பிறவி கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இனியன அல்லாதவற்றை இனிதாக நல்கும் இறைவன். அந்த மாதிரி இறைவன் இடங்கொள் பதிதான் என்ன பதி? முனிவர்கள் தொக்கு மிக்க மறையோர்கள் ஓமம் வளர் தூமம் ஓடி அனவி. அதாவது அங்க இந்த மறையோர்கள் வேதியர்கள் வளர்க்கின்ற அந்த ஹோமத்தினுடைய புகை மேல போய் அங்க போய் மேகத்தை அணைந்து சந்திரனை அணைகிறது. முனிவர்கள் தொக்கு மிக்க மறையோர்கள் ஓமம் வளர் தூமம் ஓடி அனவி குனி மதி மூடி நீடும் உயர்வான் மறைத்து நிற்கின்ற கொச்சை வயமே. இப்படி நமக்கு திருமுறைகளிலும் ஆகமங்களிலும் வேதங்களை பற்றிய பல கருத்துக்கள் உள்ளன. எனவே நாம் வேதங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவது சரியல்ல. ஏனென்றால் வேதங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினால் நாம் ஆகமங்கள் வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டும். ஆகமங்கள் வடமொழியில் கொடுத்தருளப்பட்டவை இறைவனால். ஆகமங்களை நாம் ஒதுக்கிவிட்டால் கோவில் இல்லை, பூஜை இல்லை. ஆகமங்களில் தான் நமக்கு கோவில்கள் எவ்வாறு கட்டப்பட வேண்டும், பூஜை முறைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், வழிபாடு முறைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இப்படி நாம் வேதங்களை ஒதுக்கினால் காளிப்பிள்ளையார் ஏன் நம்பி வரையே நாம் மறுக்க வேண்டும்? ஏனென்றால் இவர்களெல்லாம் வேதத்தை ஆதரித்தவர்கள். எனவே இங்கு காளிப்பிள்ளையார் கூறுகிறார், முனிவர்கள் தொக்கு மிக்க முனிவர்களோடு சேர்ந்து மறையோர்கள் ஓமம் வளர் தூமம் ஓடி அனவி குனிமதி மூடி நீடும் உயர் வான் மறைத்து நிறைக்கின்ற கொச்சவயமே என்று அந்த கொச்சவயத்தை பற்றி கூறும்போது இறைவனை பகவன் என்று கூறுகிறார். மூன்றாம் திருமுறை பகல் ஒளி செய் நகமணியை, அதாவது நாகமணி. அது எப்படின்னாக்கா சூரியனை போல பகல்ல ஒளி அவ்வளவு ஒளி உள்ள நாகமணி. முகை மலரை நிகழ் சரண, அவருடைய மலர் போல உள்ள பாதங்களை நணுகுகின்ற முனிவர்கள்
பகலொளிசை நகமணியை முகை மலரை நிகழ் சரண வகவு முனிவர் அகலமலி சகல கலை மிகை உரை செய் முகமுடைய பகவனிடமாம் பகைகளையும் வகையிலரு முகவிரையை மிக வருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ எழில் திகழ நிகழ் அழகு பெருகு புகழி நகரு என்று அங்கும் பகவான் என்று கூறுகிறார். அடுத்தாற்போல் சண்பை நகர் பனங்கெழுவு பாடலினோடு ஆடல், பனங்கெழுவு பண்ணோடு கூடிய பாடல்கள், பனங்கெழுவு பாடலின் ஆடல் உடன் பிரியாத பனங்கெழுவு பாடலினோடு ஆடல் பிரியாத பரமேட்டி பகவன் என்று இங்கும் பரமேட்டி பகவான் என்று கூறுகிறார். அடுத்தாற்போல் திருநாவுக்கரசர் திருவலஞ்சொலியும் திருக்கொட்டையூர் கோடீச்சரமும் என் குறிப்பிடும் போது அனவரியான் கண்டாய் அமலன் கண்டாய் அவிநாசி கண்டாய் அண்டத்தான் கண்டாய் பணமணி மா நாகமுடையான் கண்டாய் பண்டரங்கன் கண்டாய். அவிநாசி என்றால் அழிவில்லாதவர். பண்டரங்கன் கண்டாய் பகவன் கண்டாய் மணல் வரு நீர் பொன்னி வலஞ்சொலியான் கண்டாய் மாதவர்க்கு நான்முகர்க்கும் வரதன் கண்டாய் குணமுடைய நல்லடியார் வாழ் ஒட்டையூரீர் கோடீச்சரத்துறையும் கோமான்தானே. திருக்கழுக்குன்றம் பல்லாடு தலை சடைமேல் உடையான் தன்னை பாய்புலித்தோல் உடையானே பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்து மானான் தன்னை சுடர் உருவில் என்பரா கோலத்தானே அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆலின் கீழ் இருந்தானே அமுதானானை கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே பகவான் தன்னை. 6ஆம் திருமுறை 2வது பதிகம் 11வது பாடல். பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பு ஒன்று ஆர்த்து, பகவானுக்கு பெல்ட், பட்டு யானை தோல், அதுக்கு மேல பெல்ட் பாம்பு. பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்று ஆர்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டஞ்சு. ஏன்னா டான்ஸ் ஆடுறாருல, அந்த ட்ரெஸ் அவங்க கூடாது இல்லை, அதனால பாம்பு பெல்ட். பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்று ஆர்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டஞ்சிட்டராய் தீயேந்தி செய்வார் தம்மை தில்லை சிற்றம்பலத்தே கண்டோம் இந்நாள் விட்டிலங்கு சூலமே வெண்ணூல் உண்டே. வெண்ணூல் உண்டே முப்புரி நூல். விட்டிலங்கு சூலமே வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங்கம் கையதே ஆயுதம் கையதே சென்று காணீர் கரைச்சேர் மிரற்றங் கபாலியார்க்கே. திருமூலர் நிறைய இடத்துல சொல்றாரு அவர் பகவான். ஏதாவது ஆதாரங்களை பற்றி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று குண்டலினி சக்கரங்களை ஆதாரங்களை பற்றி கூறும்போது இந்த பாடல்களில் அவர் கூறுகிறார். மாது நல்லாளும் மணாளன் இருந்திட பாதி நல்லாளும் பகவனும் ஆனது சோதி நல்லாளை துணை பெய்ய வல்லிரேல் வேதனை தீர் தரும் வெள்ளடையாமே பகவன்கிற. அப்புறம் இந்த வைரவி மந்திரத்தின் பெருமையை சொல்லும் போது அதை நீங்கள் ஓதுவீர்களானால் என்ன ஆகுன்னு சொல்றாரு. தென்னன் திருநந்தி சேவகன் தன்னொடும் பொன்னங்கிரியினில் பூதலம் போற்றிடும் பண்ணும் பரிபிடி அந்தம் பகவனோ பண்ணும் பரிபிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றானுக்கே. அந்த திருபுரை மந்திரத்தினை ஓதினவர்களுக்கு இப்படி பகவான் காட்சியளிப்பார். அப்புறம் மாகேஸ்வர பூஜை அதை பற்றி சொல்லும் போது சொல்றாரு. பகவர்க்கேதாகிலும் பச்சிலராகி புகுமத்தராய் நின்று பூசனை செய்யும் முகமத்தோடுத்து நின்றூழிதோறு ஊழி அகமத்தராகி நின்றாய்ந்தொழிந்தாரே என்று பல இடங்களில் பகவான் என்று திருமூலரும் கூறுகின்றார். இந்த பகவான் என்பதற்கு என்ன ஒரு டெஃபனிஷன் கேட்டீங்கன்னாக்க, இந்த பகவான் 6 ஷட்குணங்களை உடையவர் என்று வடமொழியில் கூறுகிறோம், தமிழில் கூறுகிறோம் அருங்குணத்தான். அது 6 குணங்களை உள்ள அந்த பகவான். என்னது? ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், புகழ் என்கிற யசஸ், ஸ்ரீ அல்லது திரு என்கிற
அந்த ஒரு செல்வம். ஞானம், செல்வம்னாக்க பணம் மாத்திரம் இல்லை, இது நம்ம பார்ப்போம். அப்போ திரு என்கிற செல்வம், ஞானம், வைராக்கியம். இது எப்படின்னு தமிழ்ல நம்ம பார்த்தோம்னாக்க அது சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்றாங்க, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, இதெல்லாம் ஒரு ஒரு அளவற்ற, அதாவது எண்ணிக்கையற்ற நிலை, அதாவது ஒரு ஒரு இன்ஃபினிட்டின்னு நம்ம தமிழ் இதுல சொல்ற மாதிரி கணிதத்துல, இதெல்லாம் ஒரு இந்த இன்ஃபினிட் லெவல், அளவில்லாத ஒரு எல்லையற்ற அளவில் எப்போதும் இவை இந்த 6 குணங்களையும் இந்த 6 அம்சங்களையும் எல்லையற்ற அளவில் எப்போதும் உடையவன். இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுச்சுங்கிறது கிடையாது, எப்போதுமே இருக்கு, எல்லை இல்லாமல் இருக்கு. அதான் 2 முக்கியமான கருத்து. எப்போதும் இருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது. இவை அனைத்தும் பகவானிடம், பகவான் என்பவரிடம். பகவான் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் சிவபெருமான் ஒருத்தரை. மற்றவங்களுக்கெல்லாம் அடைமொழி மாதிரி சொன்னாலும் அது அந்த போற்றுவதற்காக சொல்வதை ஒழிய இந்த ஒரு டெஃபனிஷனுக்கு, இந்த ஒரு பகவான் என்கிற ஒரு டெஃபனிஷனுக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய சிவபெருமானே. அந்த 6 அம்சங்கள் என்னன்னு கேட்டாக்க, பகவான் என்பதற்கு சாட்குண்யன் என்று சொல்வதற்கு ஐஸ்வர்யம், 2வது வீரியம், 3வது யசஸ், 4வது ஸ்ரீ என்கிற திரு செல்வம். இந்த 4வதையும் அதுலயும் ஒரு 6 அம்சம் இருக்கு, அதை பார்ப்போம். 5வது ஞானம், 6 வைராக்கியம் ஆகிய 6 குணங்களையும் எல்லையற்ற அளவில் எப்போதும் உடையவர் பகவான். இதுல ஐஸ்வர்யம்னா என்ன? ஐஸ்வர்யம்னாக்க நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னாக்க செல்வம் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, ஈஸ்வர்யம், ஐஸ்வர்யம். ஈஸ்வர்யம்னா என்ன? ஈஸ்வரன் அப்படின்னா தலைவன், எல்லாவற்றிற்கும் தலைவன், எல்லாவற்றிற்கும், எல்லா தேவாதிகளுக்கும் மேன்மையானவன். அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா பாஸ் ஆஃப் ஆல் த பாசஸ். அவர் தான் ஈஸ்வரர். இப்போ அவருக்கு மேல பாஸ் கிடையாதுங்கிறது எப்படி சொல்றது? ஈஸ்வர்யம் சொல்லணும். அப்ப அவருக்கு மேல ஈஸ்வரன் யாருமே இல்லை அப்படின்னா ஈஸ்வர்யம். அதுதான் ஐஸ்வர்யம். அவருக்கு மேல அவருக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. இவர் தான் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் தான் ஈஸ்வரர். ஒன் ஹூ இஸ் நாட் லார்டட் ஓவர், ஒன் ஹூ லார்ட்ஸ் எவ்ரிபடி and one who is not lorded over by anybody. He is Ishvara and the quality is Aishwaryam. So இதைத்தான் உபனிஷத்துகள்லயே நிறைய சொல்லியிருக்காங்க. ஏகோஹி ருத்ரோ, அவர் ஒருத்தர் தான். ந த்விதீயாய, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வருது. ஏகோஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துர்ய இமாம் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி. ஈஷத ஈஷனீபிஹி, he lords over all the lords. பிரத்யஞ்சனா திஷ்டதி சஞ்சிகோச்ச அந்தகாலே சன்ஸ்ருஜ்ய விஸ்வா புவனானி கோபா. தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், ஒளி காலத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கி திருப்பி சிருஷ்டி காலத்தில் மற்றவர்களை பிறப்பித்து எப்போதும் இருப்பவன். அவர் பேர் ஈஷான், ஈஸ்வரர் என்று வேதங்களும் உபநிடதங்களும் அவருக்குரிய இந்த ஒரு பெருமையை கூறுகின்றன. இதில் ஐஸ்வர்யம் என்றால், ஈஸ்வர்யம் என்றால் ஒன் ஹூ இஸ் நாட் லார்டட் ஓவர். அவருக்கு மேல் யாரும், அவருக்கு ஆணை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, அவருக்கு மேல் எந்த ஆணையாளரும் இல்லை, அவரே ஆணையாளர். அது ஐஸ்வர்யம், அது அவரே. அடுத்தாற் போல 2வது குவாலிட்டி வீரியம், எல்லையற்ற சக்தி படைத்தவர். எப்படி எல்லையற்ற சக்தி படைத்தவர்? 5 தொழிலையும் செய்யக்கூடியவர். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், சிருஷ்டி சம்மார திரோதன் அனுகிரக பஞ்சகிருத்திய பராயணசி என்று நாம் கூறுவது போல இதை எல்லையற்ற காலமாக எப்போதும் செய்து கொண்டிருப்பவர். எனவே எல்லையற்ற வீரியம், எல்லையற்ற சக்தி படைத்தவர். இன்ஃபினிட் எனர்ஜி, சக்தி குறையவே குறையாது. இது 2வது, பகவானுடைய 2வது அம்சம். பகவானுடைய 3வது அம்சம் என்ன? யசஸ், புகழ். இப்போ நமக்கு புகழெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னாக்க பல வழியில் வரலாம். நியூஸ் பேப்பர்காரங்களுக்கு காசு கொடுக்கலாம், இல்லைன்னாக்க டிவி சேனல், மஸ்ட் பி யுவர் சேனல், நீங்களே உங்கள் சேனல் நடத்தலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது நீங்கள் புகழ் அடையணும்னா. ஆனால் உண்மையிலேயே புகழ் வரணும்னா, உண்மையான புகழ் வரணும்னாக்கா தன்னலமற்ற சேவையில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு புகழ் வரும். ஆனால் இறைவன் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இயற்கையாகவே இறைவன் தன்னுடைய இயல்பினாலே
இயற்கையாகவே எல்லையற்ற புகழோடு கூடியவர். அதான் மனிதருக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். தன் இயல்பினாலே, தன் எல்லையற்ற கருணையினாலே, தன்னுடைய தியாகத்தினாலே இந்த அண்ட சராச்சரத்தையே படைத்தவன் ஒரு பிச்சைக்காரன் போல இருப்பதினாலே இந்த அண்ட சராச்சரங்களில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கருணை கூர்ந்து அவைகளை காத்து அருள்வதனாலே அவனுக்கு புகழ் இயற்கையாகவே உண்டு. எனவே மூன்றாவது அம்சமாகிய புகழும் இறைவனிடத்தில் இயற்கையாக உள்ளன. பகவான் என்பதற்குரிய மூன்றாவது கண்டிஷன். நான்காவது தான் இப்பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது ஸ்ரீ என்கிற செல்வம். இந்த செல்வமானது என்ன? செல்வம்னாக்க ரூபாயில்ல, கிரீன் டாலர் கிடையாது. அதுதான் இங்க பார்க்கணும், முக்கியமா பார்க்கணும். செல்வம்னா இந்த என்பது, இந்த ஸ்ரீ என்கிறது அதில் 6 அம்சங்களை கொண்டது. என்ன இதுக்கு அடுத்தாற்போல் இந்த பகவான் என்பதுல ஞானம் வைராக்கியம் வருகிறது. நாம் இந்த ஸ்ரீ திருவை பார்த்து விட்டு ஞானம் வைராக்கியத்திற்கு செல்வோம். 4வது திருவில் வரக்கூடிய 6 அம்சங்களை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ரீ, அதாவது பகவானுடைய 4வது அம்சமான ஸ்ரீ என்பதில் என்னென்ன அடங்கியுள்ளன? அவற்றில் ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்றால், ரோகம் என்றால் வியாதி, ஆரோக்கியம் என்றால் வியாதி இல்லாத தன்மை, ரோகமின்மை. அதுதான் ஆரோக்கியம் சொல்றோம். உடல் நலம், இது முதல்ல இருக்கணும். இரண்டாவதாக நலம் மட்டும் இருந்தால் போதாது, உடல் பலமும் இருக்க வேண்டும், ஓடி ஆடி வேலை செய்வதற்கு. உடல் ஆரோக்கியமும் உடல் பலமும் இருந்தால் மட்டும் போதாது, மன வளம் இருக்க வேண்டும். நல்ல பயில்வான் மாதிரி இருந்துவிட்டு மென்டல் பேஷண்டா இருந்தேன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இங்கே பர்டிகுலர் இந்த நாட்டில் நம்ம பார்க்கலாம். பார்த்தா நல்ல தடகாத்திரமா இருப்பாங்க, பெரிய பெரிய ஜாம்பவான் மாதிரி இருப்பான், ஆனா மென்டல் பேஷண்டா இருப்பான். அதனால மற்றவர்களுக்கு பெரும் ஆபத்து. நான் எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. 2-3 மனோவியாதி மருத்துவர்கள் என்னுடைய நண்பர்கள். என்ன உங்க நண்பர்கள் மருத்துவ வியாதின்னு சொல்றீங்கன்னு யோசிக்காதீங்க. அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு சில நேரம் ரொம்ப பலவசாலிகளான, அதாவது இந்த நம்மளுடைய மிலிட்ரி இங்கெல்லாம் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்க, ரொம்ப பெருசா வந்து எதை பேசிட்டு இருக்க மாட்டோமான்னு கையை வச்சு அந்த கிளாஸ்ல கொடுத்தோம். ஸோ இவங்க இப்படி உடல் நலம் இருந்து, உடல் பலம் இருந்து, மனவளம் இல்லை என்றால் அனைவருக்கும் ஆபத்து. மனவளம் இருந்தால் மட்டும் போதுமா? மனோதிடம் இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும், எதையும் எப்படியும் செய்து முடிக்கலாம் என்ற ஒரு மனோதைரியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த 4வது ஸ்ரீங்கிற செல்வம் என்கிறதுல வருது. இதுக்கு அடுத்தால் போற பாருங்க, முக்கியமாக இன்றைக்கு நம் பொழிவிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பு. இந்த செல்வம் என்கிறதில் 4வது அம்சமானது என்னன்னா, அன்பான வாழ்க்கை துணை. அது கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, மிக அன்பாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். கிருபானந்த ரொம்ப அருமையா அதை பத்தி சொல்லுவாரு. இரு மனைவி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அன்பான மக்கள் இருக்க வேண்டும், அன்பான வாழ்க்கை துணை, அன்பான மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், துரோகம் செய்யாதவங்களா இருக்க வேண்டும். ஏன்னா அதாவது சிரிச்சுக்கிட்டே கழுத்தற்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. என்ன உண்மையான அன்புடைய உறவினர்களாக இருக்க வேண்டும், எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லக்கூடிய. இவைகள் அனைத்திற்கும் அப்புறம்தான் உங்களுடைய ஆஸ்தி, வீடு, மனை, வங்கி இருப்பு, பேங்க் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்வம். இது எனவே செல்வம் என்றால், ஸ்ரீ என்றால், என்றால் இந்த 6 அம்சமும் இருக்கணும். இந்த 6 அம்சமும் கூடிய என்பது பகவான் என்று சொல்லக்கூடிய 6 அம்சங்களில் உள்ள ஒன்று. எனவே இந்த வாழ்க்கை துணை, மனைவி, மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களும் இறைவனுக்கு உள்ளான் என்று கூறி கருவுறார். அவன் பகவான் என்பதின் 4வது அம்சத்தைக்கும் அவன் பொருந்துகிறான் என்று சொல்லி நமக்கு அவரை இந்த குடும்பஸ்தராக்கி அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு தான் உள்ள கதை உங்களுக்கு நான் சொல்றது.
அன்பான வாழ்க்கை துணை, மனைவி, மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள். இதே தான் வேதத்துலன்னு சொல்லியிருக்காங்க. வேதத்துல சொல்றதுன்னு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ருத்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆரம்பிக்கும் போதே பகவான் ஆரம்பிக்கிறாங்க. நமோ பகவதே ருத்ராய, பகவானே உனக்கு ஒரு நமஸ்காரம். நமோ பகவதே ருத்ராய, பகவான் என்றால் இந்த ஆரம்சங்களையும் உடையவர். அவரு நம்மளுடைய சிவபெருமான் மாத்திரம்தான். என்ன அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயிலா பின்னாடி சொல்லும்போது 9வது அணுவாக்கத்தில் நமோ கேஹ்யாயச்ச கிருஷ்யாயச்ச கோஷ்டியாயச்ச, உனக்கு வீடு இருக்கு, குடிசை இருக்கு, மாட்டு தொழுவம் இருக்கு. அதாவது ஒரு குடும்பஸ்தராக்கி சொல்றாங்க அவர். சிம்பிள் ஹோம்ஸ். நீ அதே மாதிரி உனக்கு பெரிய செல்வந்தர் வீடும் இருக்கு, குடியானவனுடைய வீடும் இருக்கு. கேஹ்யாச்சு, கோஷ்டியாச்சு, கிருஷ்யாச்சு, கேஹ்யாச்சுன்னு சொல்லுவோம். கேஹ்யாச்சுன்னாக்க பெரிய ரிச் மேன்ஷன்ஸ். ஸோ கேஹ்யாச்சு, தல்பியாச்சு, கேஹ்யாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவரையும் ஒரு குடும்பஸ்தினராக வேதங்களும் காட்டுகின்றன. இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். திருமகன் முருகன், தேவியேல் உமையாள், திருமகள் மருமகன் தாயாம். மருமகன் மதனன், மாமனேல் இமவான், மலையுடை அரையர் தம் பாவை. தருமனை பாவை, தருமனை யாரு? மலையுடை அரையர் தம் பாவை. வளநாம் சிவபுரன், செல்வம் சிவபுரம். தோழன் தனபதி, குபேரன். இவரு சாட்டியக்குடியார். இப்ப இந்த சாட்டியக்குடியார் ஒரு குடும்பஸ்தரன் காட்டுறாரு. இப்ப சாட்டியக்குடியாரை இதுவரைக்கும் எப்படி காட்டியிருந்தாரு? நமக்கு பல வடிவங்களை காட்டியிருந்தார். அதாவது பெரிய யோகியா காட்டினாரு, 7 இருக்கை இருந்த ஈசன், அதாவது நம்ம பார்த்தோம், பெரிய யோகியா காட்டினாரு, பெரிய சித்தரா காட்டினாரு. அப்புறம் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழையான ஒரு இடுகாட்டில் இருந்து உழலும் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுடைய காட்டினாரு. அப்புறம் பெரிய ராஜாவா பட்டாடோபம், அங்க பெரிய ராஜா, பெரிய இந்திராதி தேவாதி தேவர்கள் பின்தொடர்ந்து, வேதங்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ராஜ உபச்சாரியாக காட்டினாரு. இப்படியெல்லாம் காட்டிட்டு கடைசியில் இவர் பகவான் என்கிற ஒரு டெஃபினேஷன், அந்த வரைமுறையிலும் இவரை நாம் கட்டுப்படுத்தலாம் என்றால் இவர் அந்த இதற்கும் தகுதியானவர் என்று சொல்ல வந்த கருவூரார் இந்த உறவினர்கள் பட்டியலை இட்டு நமக்கு காட்டுகிறார். அது இறுதியில் இந்த பாடலில் அக்னி வடிவமாகவும் காட்டுகிறார். இருமுகம், கழல் 3, 7 கைத்தலம். இது அக்னிக்குள்ள ஒரு டெஃபினேஷன். திரிபாதோ துவேஷி, திரிபாதம் என்றால் 3 பாதங்கள், 3 கால்கள், துவே சீரிசை 2 முகங்கள், சப்தஹஸ்த 7 கைகள் என்ற அக்னிக்குள்ள ஒரு விளக்கத்தை இங்கு கூறிவிட்டு இதை முருகனில் ஆரம்பித்து இங்கு அக்னியில் முடிக்கிறார். ஏன் என்று பார்ப்போம். இப்ப இதுல என்ன பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தரா காட்டிவிட்டாரு. ஆனா நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருக்கு இப்ப பார்க்கறது என்ன? நிறைய இடத்துல இப்ப வி நோ ஹிம் அஸ் பிறப்பிலி, பிறப்பற்ற பிஞ்சகன். ஆமா, இவருக்கு அப்பா அம்மாவே கிடையாது, இவர் பிறந்தவரை, இவருக்கு பிறப்புங்கிற ஒரு இதே இல்லை, பிறப்புங்கிற ரெக்கார்டே கிடையாது. இவர் எப்போதும் உள்ளவர், இவருக்கு பெற்றோர் கிடையாது. ஆனா எல்லா கடவுளுக்கும் பெற்றோர் உண்டு. ஏன் எல்லா கடவுளுக்கும் பெற்றோர் உண்டு, எல்லா கடவுளுக்கும் ஏன் பிறந்த நாள் உண்டு அப்படின்னாக்க நம்ம கொண்டாடுறோம். அதெல்லாம் எப்படி கொண்டாடுறோம்? சதுர்த்தின்னு கொண்டாடுறோம், அப்புறம் என்ன கொண்டாடுறோம்? பஞ்சமின்னு கொண்டாடுறோம், சஷ்டின்னு கொண்டாடுறோம், நவமின்னு கொண்டாடுறோம். ஒரு கடவுள் பேரை சொல்லி அந்த நவமின்னு சொல்லுவோம், இன்னொரு கடவுள் பேரை சொல்லி ஜெயந்தி, அதுக்கு அஷ்டமின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க பிறந்த நாட்கள். ஸோ ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம இப்படி ஒரு திதிகளை வைக்கணும். அதாவது இதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னாக்க, நம்ம தேவர்கள் கடவுள் அப்படின்னு வரும்போது, அருளாளர்கள் அப்படின்னு வரும்போது, அவங்களுடைய பிறந்த தினம் திதியை வச்சு கொண்டாடும். திதினாக்க இப்போ அந்த சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி இப்படி எல்லாம் வருது இல்லையா? ராமன் நவமி, அவங்களுடைய பிறந்த நாளை அவங்க திதியை வச்சு கொண்டாடுவோம். அப்புறம் அருளாளர்கள் அவர்கள் குரு பூஜை என்று நாம் கொண்டாடும் போது நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுவோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி
2-3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நம்பி ஆரூரர் சுவாதி நட்சத்திரம் அவருடைய குரு பூஜையாக கொண்டாடினோம். இறைவனுடன் அவர் ஒன்றாகிய தினம், அதாவது வெள்ளை யானை மேல் ஒரு கைலாயம் சென்ற தினம். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களுக்கும் நாம் அவர்களுடைய நட்சத்திரத்தை வைத்து நாம் அவர்களுடைய குரு பூஜை செய்வோம். அவர்கள் உடலை விட்டு சென்ற நாள், உடலை கரைத்த நாள். இது மனிதர்களுக்கு நேர் எதிர்மாறாக உள்ள ஒரு கருத்து. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் பிறந்ததே நட்சத்திர பர்த்டே என்று பிறந்த தினத்தை நட்சத்திரம் கொண்டாட வேண்டும், திதியில் கொண்டாட மாட்டோம். திதியை எப்ப கொண்டாடுவோம்னாக்க இறந்த தினத்தை திதியாக கொண்டாடுவார்கள். அதாவது ஆப்போசிட்டா. அதனால யாராவது தப்பா நீங்க பிறந்த நாளை திதி இந்த திதியில பிறந்துச்சு இந்த பிள்ளைன்னு சொல்லி அதை கொண்டாடவே கூடாது, தப்பு. இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க இப்ப எதுக்கு அந்த கருத்து சொல்றேன்னா, இப்படி எல்லா கடவுளுக்கும் இருக்கு, நவமி இருக்கு, அஷ்டமி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. இப்படி பிறப்பு அற்றவர், அவருக்கு ஜாதகமே கிடையாது. இப்படி பிறப்பு அற்றவருக்கு உற்றார்வனவர் எங்கடா வந்தான்? இப்போ எங்க அம்மா வழியில சொந்தம்னு சொல்லலாம், இல்ல அப்பா வழியில சொந்தம்னு சொல்லலாம். ரெண்டுமே இல்லாத எங்கிட்ட சொல்றது? எப்படி தெரியுமா வந்துச்சு? திருமணம் பண்ணி கொண்டதன் விளைவாக வந்த பாசங்கள். சிவபெருமான் இருக்க மாட்டான், கல்யாணம் முடிச்சிட்டாரு. அந்த திருமணம் செய்ததின் வழியாக வந்த பாரங்கள், பந்த பாசங்கள். எனவேதான் கருவூரார் மாமனார்ல இருந்து ஆரம்பிக்கிறார். பாப்போம் அத. இது எப்படி பிறப்பிலி நமக்கு பாருங்க, பிறப்பிலி நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் நமக்கு திருமுறைகள் ரொம்ப அழகா இருக்கு. 2ஆம் 3ஆம் திருமுறைகள்ல என்பினார் கணல் சூலத்தார் இலங்கு மாமதி உச்சியான் என்பினார் பிறங்கு சடை பிஞ்சகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர்தான் தொழு முக்கன் மூர்த்திதன் தாள்களுக்கு அன்பினாரரை அணிநல்லூர் அங்கையாற்றொழுவார்களே. அடுத்தா போல நரப்பொலி களிக்கான நவில் குறுகே யுலகலாம் அறப்பலி தேர்ந்துழல்வார் என் அலர்கோட் அழகியதே சிறப்புலவான் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பிறப்பிலி பேர் பிதற்று நின்றழல் கோவெம் பெருநலமே. 6ஆம் திருமுறை. பிறையறவ குறுங்கண்ணி சடையினான்கான் பிறப்பிலிகான் பெண்ணோடான் ஆயினான்கான் கரையுருவ மணிமிடற்று வெண்ணீற்றான்கான் கழல் தொழுவார் பிறப்பருக்குங் காவாலிகான் இறையுருவக் கண வளையால் இடப்பாகன்கான் இருநிலன்கான் இருநிலத்துக்கு இயல்வானான்கான் சிறையுருவ களிவண்டார் செம்மையான்கான் திருவாரூரான்கான் என் சிந்தையானே. பெண் ஆண் பிறப்பலியாய் நின்றாய் நீயே. முதல்ல சொல்றார், இப்போ முதல் பாட்டுல பெண்ணோடானாய் நான் காண்கிறார். இப்ப பெண் ஆண் பிறப்பிலியாய், பெண்மா பிறக்கல ஆனாவும் பிறக்கல, பெண் ஆண் பிறப்பிலியாய் நின்றாய் நீயே பெரியார்களுக்கெல்லாம் பெரியாய் நீயே உண்ணாவொரு நஞ்சம் உண்டாய் நீயே ஊழி முதல்வனாய் நின்றாய் நீயே கண்ணாய் உலகலாம் காத்தாய் நீயே களர்ச்சேவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்னார் மழுவாட்படையாய் நீயே திருவையார் அகலாத செவ்வற் சோதி. திருவையார். 7ஆம் திருமுறை. பஞ்சமற்ற மனத்தாரை மறவாத பிறப்பிலியை பஞ்சுச்சீர் அடியாளை பாகம் வைத்துகந்தானை மஞ்சுற்ற மணிமாடவன் பார்த்தான் பணங்காட்டோர் நெஞ்சத்தங்கள் விரானை நினையாதார் நினைவன்னே. அவரை நினைக்காதவர நினைவெல்லாம் அது நினைவில்லை, மனசெல்லாம் மனசில்ல. திருமூலர். பிறப்பிலி விஞ்சகன் பேரருளாளன். பிறப்பிலினே ஆரம்பிக்கிறார். பிறப்பிலி விஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பமருளும் துறப்பிலி தன்னை தொழுமின். துறப்பிலி அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்க துறக்கவே மாட்டாரு, உங்களை அப்படியே வச்சிருவார் எப்பவுமே.
எவர்லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப். துறப்பிலி, யாரையும் திறந்துட மாட்டார். பிறப்பிலி விஞ்சகன் பேரொருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமென் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. அந்த மாயை என்கிற இது மாறி விருத்தமும் ஆமே. அந்த மாயை என்கிற மாறி ஞானம் என்ற நிலையில் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். அந்த மரப்பிலி மாயா விருத்தம். மாயா விருத்தம்னாக்க ஞான நிலை. மாயைக்கு ஆப்போசிட். அதில் எப்போதும் இருப்பீர்கள். பிறப்பிலி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்படு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்படும் கூடி நின்றோதலுமாமே. திருமூலர் பிறப்பிலின்னு எல்லா அருளாளரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு எப்படி உறவு வந்தது இதெல்லாம் இப்ப நான் சொன்னேன். இதெல்லாம் திருமணம் மூலமா வந்து. இப்ப இந்த உறவை கூற வந்த கருவூரார் முதல்ல யாரை வச்சு ஆரம்பிக்கிறார் பாருங்க. திருமகன் ஆரம்பிக்கிறார். மகன் முருகன், திருமகன் முருகன். அப்புறம் தேவியேல் உமையாள், அப்புறம் திருமகள், மருமகன் தாயாம். மருமகனோட தாய் யாருன்னா திருமகள். அந்த யாருடா மருமகன்? மதனன். அப்புறம் மாமன் யாருனார்? மாமன் மச்சான்லாம் சொல்றார். மாமனேல் இமவான் மலையுடை அரையர்தம் பாவை தருமனை. தருமனை யாருனாக்க மலையுடை அரையர்தம் பாவை. செல்வம் வளனாம் சிவபுரன் தோழன் தனபதி என்கிற குபேரன். அப்புறம் சாட்டியக்குடியார் இருமுகம் கழல் 3 7 கைத்தலம் 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கு. இதுதான் ரிலேஷன்ஷிப். திருமகன் முருகன், தேவியல் உமையால், மருமகன் மதனன், மருமகன் தாய் திருமகள், மாமனியல் இமவான், தருமனை, மலையுடை அரையர்தம் பாவை, வளவன் சிவபுரன், தோழன் குபேரன். இப்ப பார்ப்போம். இப்ப இவர் ஏன் முருகனை சொல்றான்னு பாருங்க. இந்த குடும்ப பட்டியலை போட வந்தவர் இறைவன் வந்து முருகனை சொல்றார். இதுல ஏன் சொல்றாருன்னா, இவருடைய நெற்றிக்கண்ணில் பொறிகளில் இருந்து வந்தவர் முருகன். அந்த பொறிகளில் 6 பொறிகள் குழந்தைகளை மாறி கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து 6 முகமாக முருகப்பெருமான் தோன்றினார். எனவே இவருடைய டைரக்ட் ஃபயர்ல இருந்து வந்தது. அதனாலதான் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஃபயர்ல ஆரம்பிச்சு ஃபயர்லயே முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஃபயர்ல ஆரம்பிக்கிறார். திருமகன் முருகன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஃபயர். நெற்றி, அவருடைய நெற்றி கண்ணில வந்த தீப்பொறி முருகன். அந்த தீப்பொறியில ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறார் பாருங்க. இருமுகம் திவே ஷீரிஷே திரிபாதோ 3 பாதங்கள், கழல் 3, சப்தஹஸ்தா 7 கைத்தலம். ஸோ தீயில ஆரம்பிச்சு தீயில முடிக்கிறார். இதுக்கு இடையில ஃபில்அப் தி பிளாங்க்ஸ் இதெல்லாம் ஃபில்அப் பண்றாரு. ஸோ இது அருமையான கருத்து. இதுல இன்னொரு கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது பிள்ளையாரை பத்தி சொல்லவே இல்லை. பிள்ளையார் கம்ப்ளீட்டா விட்டார். கணபதியே, ஏன்னா பிள்ளையார் எங்க போனார் பாவம். அவர் என்ன கருத்துனாக்க, புராண கதைகள்லாம் நம்ம பார்த்தோம்னா உமையம்மாள் பிள்ளையாரை சிருஷ்டித்தாள் என்று, அதாவது உடம்புல இருந்து சந்தனத்தை எடுத்து அவங்க காவல் மாதிரி வைக்கிறதுக்காக, அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புராண கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் சிவபெருமான் வந்ததாகவும், அவர் வந்து பிள்ளையாரோட சண்டை போட்டு அவருடைய தலையை வெட்டிட்டதாகவும், அப்புறம் உமை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுட்டதுக்கு அப்புறம் முதல்ல எங்க போய் பாருங்க ஏதாவது தலை கிடைக்குது, ஆனால் யானை தலை கிடைச்சி அதை கொண்டு வந்து ஒட்டி வச்சாங்க நம்ம கதையெல்லாம். ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பையன் கூட சண்டை போட்டானே அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சிருக்கலாம். 2வது காரணம், அது வந்து நமக்கு அவ்வளவு சரிப்படாது, சூப்பர்ஃபிஷியல் ரீசன். என்ன, அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனா ஏன் ஒதுக்கி வச்சாரு கருவூராருன்னா, அவர் ஒரு சித்தர். அதனால அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. சிவபெருமான் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்காதவங்க யாரும் இல்லை, பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க, அதாவது அவருக்கு வந்து விருப்பப்பட்டவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் தள்ளி வச்சாரு கருவூராருன்னா, பிரணவம் சொரூபம்னு பிள்ளையார். பிரணவ சொரூபம்னாக்க ஆதி ஞானம். அதாவது நம்ம திருமூலர் கூட சொல்லுவார் இல்லையா, 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை. அப்புறம் ஞானமே வடிவான பிள்ளையார். அதனால அந்த ஞான சொரூபத்தை
உடம்பு சாதா உற்றார் உறவினர்களுடன் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா தள்ளி வச்சுட்டாரு. அது அது ஒரு நம்ம இங்க நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தாப்புல ஏன் குழந்தையை பத்தி சொல்கிறார் என்றால், இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னாக்கா அது சிரிச்சுக்கிட்டே வந்து ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுன்னா அந்த கோபமெல்லாம் போயிடும் டக்குன்னு. ஸோ சிறு குழந்தைகள் குடும்பத்தை இணைக்கும். அது அப்படி பண்ணியும் சேராத பிசாசுகள்லாம் இருக்கு. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு கருத்தினால் குழந்தை முருகனை முதலில் போடுகிறார். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதே நெருப்பு பொறியில் இருந்து வந்தவர் ஆறுமுக கடவுள் அப்படின்னாக்கா 2 பேருக்கும் ஆறுமுகம். இப்போ வந்து சாமிக்கு 5 முகம் தான் சொல்லுவாங்க. இல்லை, அவருக்கு வந்து அதோமுகம் என்கிற ஒரு முகமும் உள்ளது. அதனால ஆறுமுகத்திலிருந்து தான் ஆறுமுகம் வரும். ஏன்னா இறைவனுக்கும் ஆறுமுகம். நெருப்பு பொறியில் தூங்கி நெருப்பு வடிவத்தில் உள்ளான் என்று புத்தி செய்கிறார். இந்த உறவு முறைகளை அருணகிரியாரும் நமக்கு பல திருப்புகழ் பாடல்களில் காட்டியருள்கிறார். அதில் மிகவும் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என்னவோதும் மொக்கட்பரமர்க்கு சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முவர்க்கத்தமரர் மடிப்பேன 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மற்றை மொத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சப்பியல் மெச்சத்தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தள்ளுவதும் ஒரு நாளே தித்துத்தய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கட் நடிக்க கழுகோடு கழுதாட தெக்கு பரிஹட்ட பைரவ தொக்கு தொகு சித்திர பௌரி திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை திப்புதி பக்கு பிடியன முது கூவை கொற்பற்றள நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்த பொறவல பெருமாளே. இந்த பாடம் எது சொன்னா, எப்படி நமக்கு கருவூரார் வந்து இந்த விஷ்ணு அதாவது காக்கும் கடவுளை உறவினரை காட்டுறாரோ அதே மாதிரி இங்க அருணகிரியார் காட்டுறார். அதாவது இந்த முக்கட்பரமர்க்கு சுருதின் முத்தை தரு பத்தி திருநகை பத்தினாக்க நம்ம தெய்வ யானை முத்தை தரு பத்தி திருநகை அத்தினாக்க அஸ்தினா யானைன்னு சொல்லணும் இல்லையா, அவளுடைய முத்து போன்ற நகை புன்னகையுடைய தெய்வ யானைக்கு கணவனே, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறைவனே, அந்த அத்தி தெய்வ யானைக்கு இறைவனே, சக்தி சரவணனே, முக்தி கொரு வித்தே, நீ என்ன பண்ணினா முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதத்தின் மூலமான ஓங்காரன் பிரணவத்தை பற்றிய இதை நீ இறைவனுக்கே கற்பித்து சுவாமிநாதன் என்ற பெயர் பெற்றாய் அடிவேனன். இப்ப அந்த இதை கொண்டு வர்றாரு. இந்த வந்து அந்த 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 காக்கும் கடவுள் உன்னுடைய மாமா, நீ அவருக்கு மருமகன் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு போடுறாரு பாருங்க. 10 தலை எல்லா அவதாரத்தையும் கொண்டு வர்றாரு. 10 தலை தத்த கணைதோடு, அதாவது ராவணனுடைய 10 தலையை அதுக்கு கணை தொடுத்த ராமனிங்க. அப்புறம் ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில், இந்த இது மந்தார மலையை வச்சு கடைஞ்சாங்க இல்லையா, அது இங்க விஷ்ணு. அப்புறம் மகாபாரதத்தை கொண்டு வர்றார். அதாவது அந்த பகலையே வந்து இரவாக்கி அந்த துரோணரோட சம்மாரம் பண்ணும்போது தன்னுடைய சக்கரத்தை வைத்து சூரியனை மறைத்து பட்டப்பகல் வட்டத்திகிரினா சக்கரம் இரவாக பத்தற்கு இரதத்தை அதாவது தேரோட்டியது, அர்ஜுனுக்காக தேரோட்டியது. பத்தற்கிற இரத்தை கடவி இவ்வளவு புராணத்தையும் சொல்லிவிட்டு பச்சை புயல் மெச்ச தகவல், அப்படி உன் மாமனாகிய அந்த பச்சை வடிவான பெருமாள் மெச்சக்கூடிய நீ என்னை ரட்சித்தருள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு உறவையும் வந்து அருணகிரிநாதன் நோக்கி போட்டுறாரு. என்ன இதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது. இதே உறவு முறையை இங்க நமக்கு நம்பியாரூரும் காட்டுகிறார். அதாவது கானாட்டு முள்ளூர் பதிகத்துல, திருக்கானாட்டு முள்ளூர் பதிகத்துல வந்து விஷ்ணுவை நமக்கு இங்கே காட்டியார். எப்படின்னு, வள்வாய மதிமிழிரும் வளர்ச்சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர் தன் கோனை
உள்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தானை முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று மொட்டலர்ந்து விரைநாறு முருகவேரி பொழில் சூழ் கல்வாயன் கருங்கு வளை கண்வளரும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. அதாவது பாகவதம் என்கிற பாகவத புராணத்தில் வர ஒரு கதையை இங்கே 2 வரையில சொல்றார் அவர் நம்பி. என்ன சொல்றார் பாருங்க. அதாவது பறவையாக வந்த ஒரு அரக்கனை கொன்றாய் அப்படின்னு புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி விமிழ்ந்தானே. அந்த பாகவத்தில் அந்த கதையெல்லாம் வரும். உலகத்தை விழுங்கி விமிழ்ந்தானே அப்படின்னு சொல்லி அங்கே அவரும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி நம்ம இந்த ஒரு முறைகள் எல்லாம் இறைவனுக்கு உறவாக்கி அவரும் நம்மை போல் ஒருவர்தான், அதாவது நம்மில் உள்ளார் என்றால் எந்த ஒரு முறையாக அவரை வழிபடுகிறோமோ, எந்த வடிவமாக வந்தால் அவர் நமக்கு எளிதாக வர முடியுமோ அந்த வடிவமாக வருவார். அந்த இறைவன் நம்மை போல ஒரு குடும்பஸ்தராக உள்ளவர். எனவே நாம் அவருடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம், எளிதாக உறவு கொள்ளலாம் என்பதற்காக இங்கு அவர் எவ்வளவு பெரிய பகவானாக இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், ஏன்னால் முதலில் நமக்கு கருவூரார் காட்டிய உயரமெல்லாம் நமக்கு எட்டாத உயரம். அவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் நமக்கு எட்டக்கூடியவர், அவரும் உங்களைப் போல ஒரு குடும்பஸ்தர் என்று கூறி ஒரு குடும்பத்தை அவருடன் சேர்த்து அதை நமக்கு காட்டி அருள்கிறார் கருவூரார் என்று கூறி இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை 312ஆம் நாளாகிய இன்று வரை கொண்டு வெற்றிகரமாக சேர்த்துள்ள லாவண்யா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி வாழ்த்து கூறி இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டிக் கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். ஓம் நம சிவாய. சிவாய நமோ.